அன்னைக்கே சொன்னாங்கல்ல, நெல்லை எங்கள் எல்லை, குமரி எங்கள் தொல்லை அப்படின்னு. குமரி மாவட்டத்துடைய கனிம வளங்களை கடத்தக்கூடிய வகையில தமிழ்நாடு அரசாங்கம் முனைப்பு காட்டுது. அதுக்கு அமைச்சர் என்ன சொன்னாரு? மத்திய அரசாங்கம் ஆணையின் பேரில் தான் நாங்க அனுப்பிட்டு இருக்கோம். மத்திய அரசாங்கம் என்ன ஆணை அனுப்பிடுது தாருங்க, அதை நாம கேட்டாச்சு, எழுத்துப்பூர்வமா கேட்டாச்சு. 2 மாசம் ஆச்சு. ஒரு மாவட்ட அலுவலகம், ஆட்சியாளருடைய அலுவலகம், அங்க கேட்டாச்சு. பத்திரிகையாளர் முன்னாடி நாம கேட்டாச்சு. 2 மாசமா மத்திய அரசாங்கத்துடைய ஆணையை எடுக்க முடியல. அப்ப அது போய் சொல்றாங்க. அப்ப இந்த நூற்றுக்கணக்கான லாரிகள்ல போகக்கூடிய சரக்கு எங்க இருந்து போகுது? இவ்வளவு நூற்றுக்கணக்கான லாரிகள் போயிட்டு இருக்க. இந்த லாரிகள் யாருக்கு சொந்தமான லாரிகள்? பினாமி. நூற்றுக்கணக்கான லாரிகள் பினாமி பேர்ல ஓடிட்டு இருக்கு. யாருக்கு பினாமில ஓட முடியும் சொல்லுங்க? யாருக்கு பினாமில ஓட முடியும்? என் பேர்ல ஓட முடியும்னு நினைக்கிறீங்களா? அல்ல இவங்க 2 பேர்ல ஓட முடியும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. ஆளுகின்ற காங்கிரஸ் திமுக கூட்டணி, இங்க கோலோச்சக்கூடிய அமைச்சர் அவர் பதில் சொல்லட்டும். அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நான் எதுக்கு மறுக்க போறாத? நீங்க சொன்னீங்கன்னா நான் எதுக்கு மறுக்க போறேன்? அவரு சொல்றாரு ஓடுதுன்னு நீங்க எல்லாம் சொல்லும் போது பினாமி பேர்ல ஓடுதுன்னு எனக்கு நிறைய தகவல் வந்துட்டு இருக்குது. அது எந்த பினாமி அப்படின்ட்டு கண்டுபிடிக்க கூடியது. நீங்க ஒவ்வொருத்தையும் போய் மைக்கு நீட்டும் போது மக்கள்கிட்ட நீட்டிட்டு இருக்கீங்க, அரசியல்வாதிகள்கிட்ட நீட்டிட்டு இருக்கீங்க, ஆளுங்கட்சி நீட்டிட்டு இருக்கீங்க, எதிர்கட்சியில எந்த பினாமி அப்படின்ட்டு கண்டுபிடிக்க கூடியது. நீங்க ஒவ்வொருத்தையும் போய் மைக்கு நீட்டும் போது மக்கள்கிட்ட நீட்டிட்டு இருக்கீங்க, அரசியல்வாதிகள்கிட்ட நீட்டிட்டு இருக்கீங்க, ஆளுங்கட்சி நீட்டிட்டு இருக்கீங்க, எதிர்கட்சியில நீட்டிட்டு இருக்கீங்க. எனக்கு கிடைக்கக்கூடிய தகவலோட 100 மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். அதனால அவரு சொல்லக்கூடியது பொய்யாக இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்முடைய கனிம வளங்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாய நிலைமை நமக்கு இருக்குது. 1.5 மாசத்துக்குள்ள 6 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் டாரஸ் லாரிகள் மூலமாட்டு. ஆகையினால ஒரு லாரி மண்ணு கூட இங்கிருந்து கேரளாவுக்கு தேவையில்லாமல் அனுப்பக்கூடாது. எங்க மக்களுக்கு வீடு கட்ட மண்ணு கிடையாது, மணல் கிடையாது, ஜல்லி கிடையாது. எங்களுடைய கடற்கரையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்லு போடக்கு வழி கிடையாது, தடுப்புச்சோர் போடக்கு வழி கிடையாது. இங்கிருந்து நீங்க ஏன் கடத்துறீங்க? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.